ஹாய் கைஸ். இந்த உலகத்துல நாம ஒரு விஷயத்த கத்துக்கிற வரைக்கும் அந்த விஷயம் நமக்கு ரொம்ப பெருசா தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் நம்ம அத கத்துக்கிட்டோம், முழுமையா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த விஷயம் ஒரு சின்ன விஷயமா மாறிடும். ட்ரேடிங்குமே அது போலதாங்க. நம்ம முழுமையா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அது சிம்பிளா தெரியும். ஓகே. இப்போ நம்ம முழுமையா கத்துக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நாம எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னா, எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாளைக்கு நீங்க ப்ராஃபிட் பண்ற அன்னைக்கு உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதோ, அதே போல உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுற அன்னைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வரணும். மைண்ட்ல எந்த ஒரு ஃபியரும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது, நீங்க பயப்படாம ட்ரேட் பண்ண முடியும். தென் மார்க்கெட்ட முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம எல்லாருமே டிஃப்ரெண்டான புரோக்கர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? இவங்க எல்லா புரோக்கர்ஸுமே நம்ம சார்ட்ட பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம். எல்லா புரோக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே மாரி டேட்டா குடுக்குறாங்களா? அப்படின்னா கிடையாது. ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா உங்ககிட்ட 1, 2, 3 அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கும். நீங்க ஆப்ஷன் சார்ட்ட பாருங்க. 2 சார்ட், 3 சார்ட் நீங்க ஒரே டைம்ல வச்சு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு பிரைஸ் பிரிண்ட் ஆகுறது டிஃபரெண்டா தெரியும். ஓகே. இத நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்பளால இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம எந்த புரோக்கர்ல ட்ரேட் பண்றோமோ, அந்த புரோக்கரோட அக்கவுண்ட்ல வச்சு தான் நம்ம சார்ட்ட பேக் டெஸ்ட் பண்ணணும். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணாலும், நீங்க எதுல ட்ரேட் பண்ண போறீங்க அப்டின்னு உங்களுக்கு தெரியுதோ, அல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஏன் எக்ஸாம்பிள் நானே கூட பார்த்தீங்க அப்டின்னா, சார்ட் ஒரு புரோக்கர்ட்ட வாட்ச் பண்ணுவேன். ட்ரேடிங் இன்னொரு புரோக்கர்ட்ட தான் பண்றேன். ஸோ, அந்த மாதிரி நம்மளோட பேக் டெஸ்ட் இருக்கணும். ஓகே கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ, நம்ம நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். ஓகே. நான் எல்லா லைன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, 30 மினிட்ஸ் சார்ட்ல தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க எப்படி மார்க் பண்றதுன்றத நான் வீடியோவோட எண்டுல சொல்றேன். இப்போ நான் 30 மினிட்ஸ்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். இங்க பாருங்க. நான் இந்த ப்ரீவியஸ் டேயோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு இப்படியே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். இங்க பாருங்க. இந்த 9:39 கேண்டில் பாருங்க. இமிடியேட்டா ஒரு பிரேக் டவுன் கீழ ஆகுது. தென் அடுத்த 9:42 கேண்டில் இமிடியேட்டா ஒரு அப் சைடு மொமெண்டம் குடுக்குது. இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பையிங் கேண்டிலா அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும். அதுக்காக தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த சைடுல ஸ்கேல் இருக்கும். இத மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த 9:42 கேண்டில பேஸ் பண்ணி தான் பை பண்ண போறோம். பை பண்ணோம் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. எனக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, 23,544 காமிக்குது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 23,550 கால் ஆப்ஷன் சார்ட்ட எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,550 கால் ஆப்ஷன் சார்ட். ஓகே. இந்த 9:42 கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டில். ஸ்பாட் சார்ட்டோடதும் ஆப்ஷன் சார்ட்டோடதும் ஒரே மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகாது. ஸோ, அதனால தான் நம்ம ஸ்பாட் சார்ட்ல ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆப்ஷன் சார்ட்ல ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. நான் இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, 50% மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு மிட் பாயிண்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, 66.25 காமிக்குது. ஓகே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரூ. 66 ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 9:51 கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் எனக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனா, என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 66 நான் என்ட்ரி எடுத்ததுனால, ரூ. 33 டார்கெட். இந்த 66ம் அந்த 33யும் கூட்டணும் அப்படின்னா, நமக்கு ரூ. 99 கிடைக்கும். ரூ. 99ங்கிறது என்னோட டார்கெட். இந்த 66 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா, அதாவது 25% ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 16.50 வரும். ஓகே. இப்போ இமிடியேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்ல 9:51 கேண்டில்ல என்ட்ரி ஆகியிருக்கேன் இல்லையா? இமிடியேட்டா நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் 2மே ஆப்ஷன் பையர் போட்டுறணும்.
நீங்க ஜிடிடி ஆர்டர்ல வந்துட்டு போடலாம். நான் வந்துட்டு பிராக்கெட் ஆர்டர்ல போடுவேன். ஏன் அப்டின்னா, என்னோட புரோக்கர்ட்ட பிராக்கெட் ஆர்டர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு ஒரு ஆர்டர்லயே வந்துட்டு 2 பிளேஸுமே வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணிர்றோம். இந்த 10 மணி கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் முடியிறப்போ வந்துட்டு 10:03 இருக்கும். இந்த கேண்டில்லயே என்னோட டார்கெட் வந்துட்டு 50% வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட வந்துட்டு முடிச்சுட்டேன். அகைன் இன்னொரு ட்ரேடுமே நிஃப்டில வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ, அதையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அகைன் பாருங்க, நம்மளோட டார்கெட் ஹிட் ஆன இடத்துல இருந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டு வருது. ஸோ, இதுதான் வந்துட்டு நம்மளோட கோர்ஸ் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணியிருப்போம். ஓகே. இந்த கேண்டில் பாருங்க. இந்த 10:09 கேண்டில் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். நான் ஒரு 10:45க்குள்ள வந்துட்டு ட்ரேட் வந்தா எடுப்பேன். அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன். இந்த 10:09 கேண்டில் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு தெரியுது. அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மறுபடியும் போயிட்டு நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க 23,618 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 23,600 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,600 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10:09 கேண்டில். ஓகே. நம்ம ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்டின்னா, 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில்ல அதாவது டே லோல இருந்து தான் வந்துட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்பொழுது நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்டின்னா, இந்த இடத்துல பிரீமியம் வந்துட்டு ரொம்ப, ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி வந்துட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 23,600க்கு பதிலா 23,650 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஏன் அப்டின்னா, நான் 23,650 புட் ஆப்ஷன் சார்ட்ல தான் வந்துட்டு நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது நிஃப்டியோட 23,650 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே. ஸோ, அதே போல நாம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த கேண்டில் தான் வந்துட்டு டே லோ இத பொறுத்தவரைக்கும். மார்க் பண்ணேன் அப்டின்னா, ரூ. 76.80 கிடைக்குது. ஸோ, எனக்கு இந்த பிரீமியம் வந்துட்டு ஓகே மாரி தெரியுது. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்டின்னா, ரூ. 77ல வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரூ. 77ல நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 38.50 அதாவது வந்துட்டு ரூ. 115.50 வந்துட்டு வரும். ஓகே. இப்ப ஏற்கனவே நான் ஒரு ட்ரேட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு என்னோட 2வது ட்ரேடு. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, என்னோட கேப்பிட்டல்ல ஒன்லி வந்துட்டு 10% மட்டும் தான் வந்துட்டு நான் ரிஸ்க் எடுத்தேன். ஏன் அப்டின்னா, ஏற்கனவே இந்த இதுல வந்துட்டு 25% ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆனாலும், ஏற்கனவே இருந்த ப்ராஃபிட்ல எனக்கு வந்துட்டு மேட்ச் ஆயிடும். ஸோ, அதனால. ஓகே. இங்க பாருங்க. இந்த கேண்டல்லயே வந்துட்டு நான்லாம் வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். அதாவது வந்துட்டு ஒரு 10, 15 கேண்டல்லயே வந்துட்டு நான் என்ட்ரி வந்துட்டு எடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10:39 கேண்டல். இந்த கேண்டல் வந்துட்டு முடியிறப்போ 10:42 இருக்கும். இந்த கேண்டல்ல வந்துட்டு எனக்கு டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிட்டு அகைன் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லாவே மேல மொமெண்டம் வந்துட்டு குடுத்துருச்சு. இந்த பெரிய மொமெண்டம்லாம் வந்துட்டு நமக்கு தேவையில்ல. ரெகுலரா நார்மலா வந்துட்டு டெய்லி மூவ் ஆகுதுல்ல, அந்த மொமெண்டம் வந்துட்டு இருந்தா போதும். நம்மளோட ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணிடலாம். ஓகே. இதுல எதனால வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 10% கேப்பிட்டல் தான் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, இந்த ட்ரேட் வந்துட்டு கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும் அப்டின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேணா வந்துட்டு திங்க் பண்ணிக்கலாம். இதுல கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு கேப்பிட்டல இன்னும் ஹையா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்துட்டு நம்மள மார்க்கெட்ல சஸ்டெயின் வந்துட்டு பண்ண வைக்காது. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களோட சார்ட்ட வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, நாம வந்துட்டு கோர்ஸ் வீடியோஸ்ல ஒரு 4 விதமான கிரைட்டீரியா வந்துட்டு சொல்லியிருக்கோம். 4க்கும் தனித்தனியா நீங்களே வந்துட்டு ஒரு நேம் வச்சு, நீங்களே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் ஹாலிடே இருக்கு. இது வந்துட்டு சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு அப்நார்மல். ஏன் அப்டின்னா, ஃப்ரைடே வந்துட்டு எக்ஸ்பைரி சென்செக்ஸு. அதுக்கு பதிலா இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகப் போகுது. இது நேத்தைய வரைக்குமே எனக்கு தெரியாது. ஸோ, நேத்திக்கு ஆஃப்டர் வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு பார்த்தேன். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் லீவ் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக்குமே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு லீவ் இருக்கு. மகாராஷ்டிரா எலக்ஷன்னால. ஓகே. திங்கட்கிழமை வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே. இந்த நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 12:30 ஆயிட்டிருக்கு. மார்க்கெட் வந்துட்டு குளோஸ் ஆகட்டும். நான் எப்படி வந்துட்டு மார்க் பண்றதுன்றத சொல்றேன். ஓகே கைஸ். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ, நம்ம இதுக்கப்புறம் தான் வந்துட்டு மார்க் பண்ணணும்.
நான் எப்படி வந்துட்டு மார்க் பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க. அதாவது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா, இந்த விக் வந்துட்டு மேல வந்துட்டு பெருசா இருக்கணும். கீழ வந்துட்டு சின்னதா இருக்கணும். இத வந்துட்டு நான் 30 மினிட்ஸ்ல மார்க் பண்றேன். இந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கலர் கேண்டில்ல வந்துட்டு இருக்கணும். அதேபோல ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா, கீழ வந்துட்டு விக் பெருசா இருக்கணும். அதாவது இந்த மாதிரி இங்க பாருங்க. கீழ விக் பெருசா இருக்கணும். மேல வந்துட்டு விக் சின்னதா இருக்கணும். அந்த கேண்டில் வந்துட்டு கிரீன் கலர் கேண்டிலா வந்துட்டு இருக்கணும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். நான் இத தான் வச்சுட்டு மார்க் பண்றேன். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்க. இது ஒரு செல்லிங் கேண்டில். தென் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். பையிங் கேண்டில்ல நான் எப்பயும் போல வந்து கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, ஸோ அத வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். இத நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்டே பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால பேங்க் எக்ஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு குடுக்கணும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நம்ம ஃபின் நிஃப்டி சார்ட்டுமே வாட்ச் பண்ணணும். ஸோ, அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃபின் நிஃப்டி சார்ட்ட வந்துட்டு மார்க் பண்றதுக்கு முன்னாடி, இங்க ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க ஒரு பிளாக் கலர் லைன் தெரியுதுல்ல? இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. ஸோ, அத தான் நான் வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கேப் ஃபில்லிங் வந்துட்டு எப்படி நடக்கும்னு தெரியும்ல? கேப் ஃபில்லிங்ல நீங்க ரொம்ப வீடியோஸ்ல வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு கேப்ப வந்துட்டு ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. ஸோ, இத மண்டே வந்துட்டு கேப் டவுன் கூட வந்துட்டு ஆகலாம் இல்லையா? ஸோ, கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதர்வைஸ் வந்துட்டு நமக்கு எப்பயும் போல இருக்க நார்மலான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்படின்னா, நாம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஃபின் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துட்டு நான் இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் பையிங் கேண்டிலா மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டிலுமே பையிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில எப்பயும் போல வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில மட்டும் ஹை லோ வந்துட்டு மார்க் பண்ணணும். ஓகே. அதர்வைஸ் வந்துட்டு மத்த கேண்டில்லாம் நமக்கு பையிங் கேண்டில்லாம் பாட்டம்ல மார்க் பண்ண போறோம். செல்லிங் கேண்டில்னா டாப்ல மார்க் பண்ணுவோம். மத்தபடி வந்துட்டு எதுவும் மார்க் பண்ண போறது கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு கீழயும் வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. மேலயும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சதுனால வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு இருக்கு. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட்டா நாம பேங்க் நிஃப்டி சார்ட்டுமே வந்துட்டு வாட்ச் பண்ணணும். இது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. இதுலயுமே வந்துட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஒண்ணு செல்லிங்கா இருக்கு, ஒண்ணு பையிங்கா இருக்கு. இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பையிங் கேண்டிலா இருக்கும். ஆனா பேங்க் நிஃப்டி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் இது ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு கிடையாது. ஓகே. லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில எப்பயும் போல வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ஸ்ல ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 55, 56 வீடியோஸ்க்கு மேல இருக்கு. ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்துட்டு பாருங்க. இங்க பேங்க் நிஃப்டிலயுமே இங்க ஒரு கேப் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டில வந்துட்டு என்ட்ரி வந்தது அப்படின்னா, அத எடுத்துட்டு போய் பேங்க் எக்ஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க. பேங்க் எக்ஸ் வந்துட்டு தனியா வந்துட்டு மூவ் ஆகும். நீங்க ஒரு சில டைம்ல வந்துட்டு பார்த்துருக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% வந்துட்டு ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். ஆனா, ஒரு சில டைம்ல பேங்க் எக்ஸ் தனியா வந்துட்டு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் பேங்க் எக்ஸ ட்ரேட் பண்றப்ப பேங்க் எக்ஸோட சார்ட்ட மட்டும் பார்த்து வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.